நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகளுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன். மலரும் முகம் மற்றொரு முகத்தை மலர வைக்கும் சொல்வாங்க. அப்படிப்பட்ட நம்மளுடைய இரு முகங்களும் இறை மக்களுடைய முகத்தை மலர வைக்கட்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடவே கதையை கேட்கலாம். இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுவன் வேலை தேடி அலைகிறான். எங்கெல்லாமோ வேலை கேட்டு பாக்குறான், எங்கேயுமே அவனுக்கு என்ன வேலை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, அவனுக்கு வேலையே கிடைக்கல. ஸோ அந்த சொல்லுவாங்களா, வேலை இல்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடுகிறது, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ ஒரு டைம் என்ன பண்றான், நடந்து சாலையில் போகிறப்போ பசி மயக்கம் சரியா ஒரு கட்டத்தில் மயங்கி போய் ஒரு பக்கத்தில் ஒரு கொட்டகை ஒன்று இருக்குது, நாடக கொட்டகை. வாசல்ல போய் என்ன பண்ணிருந்தான், உட்காந்துருந்தான். சரியான பசியில் உட்காந்துருக்கிறான். உள்ள நாடகம் பார்க்க வர்றவங்க அங்கே வர்றப்போ ஒருத்தர் குதிரையில் என்ன பண்றாரு, வராரு. வந்தவர், இங்கே என் குதிரையை நான் கட்டி வச்சுட்டு போனா, நான் நாடகம் பார்த்துட்டு வரவங்களே எவனாவது என்ன பண்ணிருந்தான், குதிரையை அவுத்துட்டு போயிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணி அவன் குதிரையை பாதுகாப்பு வச்சிருந்தா, நான் போயிட்டு வரப்போ நீ என்ன பண்றான், காசு தரேன் அப்படின்னு. இவனுக்கு ஆஹா காசு தராது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவோம், உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், குதிரையை பார்த்துக்கிறேன். இவர் உள்ள போய் அந்த பணக்காரன் நாடகத்தை பார்த்து கண்டு ரசித்துட்டு திரும்ப வெளியே பார்த்தா குதிரை அவர் குதிரை மாதிரியே இல்ல. அந்த அளவுக்கு நீட்டா அதை தொடச்சி கழுவி அதுக்கு சுத்தப்படுத்தி அந்த சேனம் போட்டது எல்லாத்தையும் பக்காவா தொடச்சி என்ன பண்ணிருக்கான், வச்சிருக்கான். இவர் பார்த்துட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, ஆஹா சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேசுன, அதாவது அவர் எவ்வளவு கொடுக்கணும்னு நினைச்சாரு, அதை காட்டில அதிகப்படியான பணத்தை என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. இவங்க கூட நமக்கு ஏதாவது சில்லற காசு கிடைக்கும்னு எதிர்பார்த்தா இவனுக்கு என்ன பணமாவே என்ன பண்ணிருக்காரு, பெரிய அளவுல கொடுத்துருக்காரு. இவன் அவனுடைய பசியெல்லாம் என்ன பண்ணான், தீர்த்துக்கிட்டான். அதை வச்சு அவனுக்கு ஒரு எண்ணம் தோணி இருக்குது. அப்ப இந்த நாடகம் பார்க்க வரவங்க கிட்ட எல்லாம் இந்த மாதிரி குதிரையை நம்ம ஏன் பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எடுத்துக்க கூடாது, நாளடைவில் அதை என்ன பண்றான், ஒரு பிசினஸா மாத்துறான். அந்த பிசினஸ் நாளடைவில் அவனுக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குது. அந்த வளர்ச்சியில அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, ஆள் போட்டு வேலை பார்க்குற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு, பெரிய ஆளா வளர்ந்துடுறாரு. அப்போ வாழ்க்கையினுடைய வாய்ப்புகளை எப்படி நாம் காண்கின்றோம், எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம். ஒருவேளை அந்த ஆள் நீ சொல்லும் போதே உன் குதிரையை பார்த்துக்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கணும்னு சொல்லியிருந்தான்னா, இன்னைக்கு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழிலதிபர் வெளியே வந்திருப்பாரா, வந்திருக்க மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய வாய்ப்புகள் என்னங்கிறதை கண்டுணர்வதற்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்கும் நாம் அறிந்திருக்க கண்டிப்பா இன்றைய நாள் இதுக்கு நம்ம தயாரா இருப்போம் அப்படின்ற இந்த கதை உணர்த்தி இருக்கு. அற்புதமான கதையின் வழியா இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
சிறப்பான அற்புதமான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் நாம் பார்த்துவிட்டும் கண்டுவிட்டும் கழித்துவிட்டும் என்றும் சொல்லலாம். இந்த இனிய காலை வேளையில் கடவுள் வணக்கம் தளத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னா, நேற்றைய நாள் நம்ம வந்து ஒரு சிந்தனை சிந்தித்தோம். அதாவது வேலை செய்யக்கூடிய பணித்தளம் திருப்திகரமாக இல்லை அப்படிங்கிறப்ப நம்மள ஒரு பணியாளராக மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதை தான் சிந்திச்சோம். அப்பவே நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க வீட்டுல இருந்து, ஏன் பணியாளர்களுக்கு மட்டும்தான் மாற்றுறதுக்கு இருக்குதா, எங்க மேனேஜ்மெண்ட்டுக்குலாம் மாத்திக்க ஒண்ணுமே இல்லையா? நானே கேட்டேங்க, ப்ரோக்ராம் முடிச்சோன்னா நானே கேட்டேன் ப்ரொடியூசர் கிட்ட. ஸோ அப்போ அது போல நேற்று நிகழ்ச்சி பார்த்த அன்பர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. ஸோ அந்த கேள்விக்கான விடை தான் மேனேஜ்மெண்ட் சைடு மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான், மேனேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டாஃபை பிடிக்கல, ஸ்டாஃபுக்கு மேனேஜ்மெண்ட்டை பிடிக்கல, ரெண்டு பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறோம், குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி ஒரு ஸ்டாஃபோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கணுங்கிறத நேற்று பார்த்தோம். இன்னைக்கு மேனேஜ்மெண்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அப்போ ஒரு நிர்வாகத்தினராக நான் என்னில் மாற்றிக்கொள்ள வேண்டியது முதல் விஷயம், ஒரு திரைப்படத்தில் சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைங்களை என்ன பண்ணுங்க, நம்பி கையை பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கையை ஒரு டைம் விட்டு பாருங்க போதும், அவனாவே என்ன பண்ணுவான், பறக்க வேண்டியவன் பறப்பான், ஆட வேண்டியவன் ஆடுவான், அவனுடைய திறமைக்கு அவனே என்ன பண்ணுவான், வெளிக்கொண்டு. நீங்க கையில தயவு செஞ்சு பிடிச்சு வைக்காதீங்க. அதே விஷயத்தை தான் இங்க நிர்வாகத்தினரும் செய்ய வேண்டும். உங்களுடைய பணியாளர்களை நம்புங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்லாம கான்ஃபிடன்ட் இதை செய்வானா, ஒரு வேலையை கொடுத்துட்டு பின்னாடி என்ன பண்ணக்கூடாது, வந்து நின்று நோண்டிட்டே இருக்கக்கூடாது. நீங்க முடிச்சிட்டியா அப்படின்லாம் என்ன பண்ணாதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க. அவர்களை நம்பி ஒரு பொறுப்பை என்ன பண்ணிட்டீங்க, கொடுத்துட்டீங்களா, அது அவங்களுடைய கைகளில் முழுமையாக என்ன பண்ணிருங்க, கொடுத்துருங்க. அதை பின்னாடி அது அவங்களுக்கான அந்த ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ரிசல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருங்க, டீட்டெயிலா சொல்லிருங்க. அதை அவங்க செய்யறப்போ ஃப்ரீயா அவங்களை என்ன பண்ணுங்க, செய்ய விடுங்க. அதனுடைய இறுதி கட்ட முடிவை கொண்டு வந்து உங்களிடம் சமர்ப்பிக்கிற அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்போது நீங்க கேட்டது உங்களுக்கு என்ன பண்ணும், கிடைச்சிருக்கும். ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதாவது ஒரு தகப்பனுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ள அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருக்கும், நீங்க சொன்ன மாதிரி அந்த கையை விட்டு பாருங்க, அவங்க பறப்பாங்கன்ட்டுன்னு ஒரு தடவை அதே மாதிரி விட்டு பாருங்க, அவங்க என்ன அளவுக்கு அந்த பணியை சிறப்பா செய்யறாங்க அப்படின்றதும் தெரிய வரும். தொடர்ந்து பேசலாம், இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. என் மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. இறைவனின் வழி நிறைவானது, ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக. என் மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. என் மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன். பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன். தாம் ஏற்படுத்திய அரசருக்கு மாபெரும் வெற்றியை அளிப்பவர் அவர். தாம் திருப்பொழிவு செய்த தாவீதுக்கும் அவர்தம் மரபினருக்கும் இன்றென்றும் பேரன்பு காட்டுபவரும் அவரே.
மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. என் மீட்பராம் என் கடவுள் மாட்சியுருவாராக, மாட்சியுருவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுருவாராக. ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே மீளவும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிலுரை பாடலாக திருப்பாடல் 18 நமக்கு தரப்படுகிறது. அரசருக்குரிய பாடலாக சொல்லப்படுகின்ற இந்த பாடல் தாவீது அரசர் இறைவனின் கருணையை, அவர் தனக்கு செய்த நன்மைகளை, எதிரிகளிடமிருந்து அவர் தன்னை காப்பாற்றிய அற்புதமான காரியத்தை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி பாடுகிற பாடலாக இது அமைகிறது. 50 இறை வசனங்களை கொண்ட பாடலாக இது இருக்கிறது. சாமுவேல் 2ஆம் புத்தகம் 22வது அதிகாரத்திலே தாவீது பாடுகிற ஒரு நன்றி பாடலோடு இந்த திருப்பாடல் மிக அதிகமாக பொருந்தி போவதை நாம் பார்க்க முடியும். விவிலிய அறிஞர்கள் இந்த திருப்பாடலுக்கு 2 பின்னணிகளை தருகிறார்கள். முதலாவது, தாவீது சாமுவேலால் அரசனாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதன் பிறகு சவுல் அரசனுடைய அரண்மனையிலே அவர் இசை கலைஞனாக பணிக்கு அமர்கிறார். பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்ற பிறகு தாவீதுக்கு மேல் சவுலுக்கு மிகப்பெரிய பொறாமை எழுகிறது. எனவே அவரை கொல்லுவதற்கு தேடுகிறார் சவுல். தாவீது அங்கிருந்து தப்பி ஓடுகிறார். பாலை வெளியிலே, காடுகளிலே, குகைகளிலே அவர் பயந்து பதுங்கி வாழுகின்ற போது சவுல் தாவீதை கொல்லுவதற்காக பெரிய படையோடு போகிறார். எப்போதெல்லாம் தாவீது கொல்லப்படுவதற்கான சூழ்நிலைகள் வருகின்றனவோ அப்போதெல்லாம் இறைவன் அற்புதமாக தாவீதை காப்பாற்றுகிறார். சவுலின் வலிமை மிகு கரங்களிலிருந்து தன்னை காத்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, அல்லது அவர் அரசனான பிறகு பெலிஸ்தியர்களோடு அவர் ஏற்படுத்திய போரிலே இறைவன் அவருக்கு வெற்றியை கொடுத்த அந்த கருணையை நினைந்து தாவீது இந்த பாடலை பாடியிருக்கலாம். ஆண்டவர் எனது கற்பாரை, அவரே எனது கேடயம் என்கின்ற கருப்பொருளை கொண்ட இந்த திருப்பாடலை கூடார திருவிழா நாளிலே இஸ்ரேல் மக்கள் ஆலயத்திற்கு கூடி வருகிற போது இந்த பாடலை பாடியிருக்கக்கூடும். இந்த திருப்பாடலானது 4 பகுதிகளாக பிரிக்க முடியும். முதலாவது, எதிரிகளிடமிருந்து இறைவன் அரசரை காப்பாற்றுகிறார். அரசர் இறைவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அதற்கு ஏற்ற வண்ணம் அவர் வாழுகிறார். அரசர் இறைவன் தனக்கு செய்த நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். இறுதியாக அரசரை இறைவன் எதிரிகளிடமிருந்து போரிலே வெற்றியை கொடுத்து காப்பாற்றுகிறார். இன்றைய திருப்பாடலின் பதிலுரை பகுதி, அதனுடைய இறுதி பகுதி நமக்கு தரப்படுகின்றது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது, அவருடைய வழிகள் நிறைவானவை. தன்னிடம் அடைக்கலம் போகிற எல்லோருக்கும் ஆண்டவர் கற்பாறையாகவும் கோட்டையாகவும் இருக்கிறார் என்கின்ற ஆண்டவருடைய இயல்பை மிக அழகாக வர்ணிக்கிறார் தாவீது அரசர். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கு வாய்ந்த, எந்த வாளினும் கூர்மையானது என்ற எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தையும், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய மரியே நீர் பேறு பெற்றவர் என்ற லூக்கா நற்செய்தியின் 1 அதிகாரம் 45வது இறை வார்த்தை எலிசபெத் மரியாவுக்கு சொல்லுகிற வார்த்தைகளும் இங்கே நினைவு கூறத்தக்கது. கடவுளின் வார்த்தையை நம்புகின்ற போது நாம் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். கடவுளின் வார்த்தை நமக்கு வழியாக அமைகிறது. ஆண்டவர் இயேசுவிலே எனக்கு அருமையானவர், இந்த பின்னணியில் தான் இந்த திருப்பாடல் நமக்கு மிக அழகான பொருளை தருகிறது. சாமுவேல் முதல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 45வது இறை வார்த்தையிலே, பெலிஸ்தியன் கோலியாத்திற்கு எதிராக தாவீது சண்டை செய்ய போகின்ற போது அவரிடம் கல்லை தவிர வேறு எதுவுமே இல்லை. கோலியாத்திடம் ஈட்டியும் கேடயமும்
வாளும் இருந்தன. தாவீதிடம் ஒன்றுமே இல்லை. தாவீதிடம் இருந்ததெல்லாம் ஆண்டவர் தனக்கு வெற்றியை கொடுப்பார் என்கின்ற நம்பிக்கை மட்டுமே. இந்த நம்பிக்கைதான் தாவீதுக்கு கேடயம். ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று மரியா நம்பினாரே, அந்த நம்பிக்கைதான் மரியாவுக்கு கேடயம். நம்முடைய வாழ்க்கையிலே எது நமக்கு கேடயமாக அமைகிறது? நம்முடைய பணமா, பதவியா, பொருளா, ஆள் பலமா, அல்லது ஆண்டவரின் வார்த்தை மீது நாம் கொள்ளுகிற நம்பிக்கையா? ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுகிற போது ஆண்டவர் நமக்கு கற்பாறையாகவும் கோட்டையாகவும் கேடயமாகவும் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளை நம்புவோம். அவருடைய வார்த்தை நமக்கு கேடயமாகவும் கற்பாறையாகவும் அரணாகவும் இருந்து நம்மை காக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைய பதிலுரை பாடல் வழியாக நீரே எங்களுக்கு கற்பாறையாகவும் கேடயமாகவும் இருந்து எங்களுடைய எதிரிகளிடமிருந்து, எங்களுடைய துன்பங்களில் இருந்து, எங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திலுமிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழிநடத்தி வருகிறீர் என்பதை நாங்கள் முழுவதுமாக நம்புகிறோம். தாவீதை எப்படி பாதுகாத்தீரோ அதை போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வின் கடுமையான சூழ்நிலைகளிலே, எங்கள் வாழ்வின் நெருக்கடிகளிலே எங்களுக்கு கோட்டையாகவும் கற்பாறையாகவும் கேடயமாகவும் இருந்து எங்களை வழிநடத்தி காப்பீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. ஸோ ஒரு நிர்வாகத்தினராக மாற்றம் காண வேண்டிய செயல்கள் என்னென்ன, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாற்றிக்கொள்ள வேண்டியது என்னென்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஒரு நிர்வாகம் நிர்வகிப்பது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான். அது நம்ம வந்து சிறப்பா மேலாண்மை செய்யறாங்க அப்படின்றப்போ அதுல நிறைய முடிவுகள், முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு நிறைய ஒரு வண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த சமயத்துல சில முடிவுகள் அவங்க மாத்துறாங்க, ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அதை வந்து சேஞ்ச் பண்றாங்க அப்படின்றப்போ அது எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டு அதை சொல்றாங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகாம, இதனாலதான் இந்த காரணத்தினாலதான் நாங்க இதை சேஞ்ச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வரைக்கும் ஆஃபீஸ் வந்து 9:30க்கு நீங்க வந்துட்டு இருந்தீங்க, இதுக்கப்புறம் நீங்க 9:05க்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகாம இந்த காரணத்துக்காக தான் நாங்க டைமை மாத்துறோம் அப்படின்றத சொன்னா இன்னும் நலமா இருக்கும். அந்த பாண்டிங் கண்டிப்பா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். பல திட்டங்கள் நான் ஒரு மேலதிகாரி, நான் சொல்றதை செய் அப்படின்னு இல்லாமல் நான் சொல்வதற்கான காரணம் இது அப்படிங்கிற ரீசன், ஏன் இந்த காரணம் அப்படிங்கிற ரீசனோட போனோம் அப்படின்னா நிச்சயமான ஒரு நலமான சுமூகமான உறவு என்ன பண்ணும் ஏற்படும். கற்றுக்கொள்ளும். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம். பிப்ரவரி 6 புனித பால்மீக்கி மற்றும் தோழர்கள். ஜப்பான் நாட்டின் துன்யோகமட எனுமிடத்தில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1562 பிறந்தார் பால்மீக்கி. இராணுவ தளபதியின் மகனான இவர் தன் கல்வியினை இயேசு சபையின் கல்வி நிறுவனங்களில் பயின்று தேர்ச்சி பெற்றார். சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த பால்மீக்கி இறைப்பணிகளை செய்ய விருப்பம் கொண்டு கிபி 1580 இயேசு சபையில் சேர்ந்து அருட்சகோதரராக பயிற்சி பெற்றார். அருட்சகோதரராக ஆண்டவரின் பணிகளை தொடங்கிய பால்மீக்கி ஜப்பான் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரை அறிவித்து இறைப்பணிகள் செய்தார். மறையுரையனில் சிறந்து விளங்கி மக்களின் மனங்களை ஆட்கொண்ட பால்மீக்கி ஜப்பானிய திரு அவையில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். ஜப்பான் நாட்டில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியினை பொறுத்து கொள்ளாத ஆட்சியாளர் டொயோட்டோமி பால்மீக்கியினையும் அவரது தோழர்களான பிரான்சிஸ்கன் துறவிகள் மற்றும் கத்தோலிக்க விசுவாசிகள் சிலரையும் கைது செய்தார். கேட்டோவிலிருந்து நாகாசாகிக்கு 966 கிலோமீட்டர் தூரம் நடத்தி செல்லப்பட்ட பால்மீக்கியும் அவரது தோழர்களும் கிபி 1597 பிப்ரவரி மாதம் 5ஆம் நாள் சிலுவையில் அறையப்பட அருட்சகோதரர் பால்மீக்கி சிலுவையில் அறையுண்டபடியே மறையுரையாற்றி விண்ணகம் சென்றார். ஜப்பான் நாட்டில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து
ஆண்டவரின் பணிகளை செய்த அருட்சகோதரர் பால்மீக்கியினை திருத்தந்தை 9ஆம் பயஸ் கிபி 1862 ஆண்டு புனிதராக உயர்த்தி ஜப்பான் நாட்டின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பால்மீக்கி மற்றும் அவரது தோழர்களின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவரின் அருட்பணிகளை செய்கின்ற இருபால் துறவிகள் மற்றும் விசுவாசிகளின் பணி சிறக்க ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். நிர்வாகத்தின் சைட்ல இருந்து நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததான் நம்ம அவங்க என்ன செய்யணும். ஸோ அடுத்ததா ஒரு திருப்திகரம் இல்லாத ஒரு பணியாளர்கள் மீது ஒரு ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் திருப்திகரமாக இல்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிர்வாகத்தில் அவங்க சைடு மாற்றிக்க வேண்டிய பெர்ஸ்பெக்டிவ்ல அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தினர் பணியாளருடைய குறைகள் என்னங்கிறத காது கொடுத்து கேட்டு அதுக்கான தீர்வை காண முற்பட வேண்டுமே தவிர, நான் ஒரு எங்களுக்கு ஹாஸ்டலில் வந்து வார்டனாக இருந்தப்போ படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறோம். சாப்பாடு வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல வைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம், நான்லாம் முன்னிருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறேன், பசங்களோட சேர்ந்துலாம் சண்டை போட்டிருக்கிறோம் நிர்வாகத்தில். வார்டன் ஆன பிறகு நாங்கள் அப்படியே இந்த பெர்ஸ்பெக்டிவ் எங்கே மாறிடுச்சுன்னா இங்கேருந்து இந்த பக்கம் மாறிடுச்சு. அப்போ ஒரு டைம் வந்து ஹாஸ்டலில் பசங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ 1200 இருந்த மெஸ் ஃபீஸ், மாதம் 1200 ஒரு பையனுக்கு மெஸ் ஃபீஸு. அந்த மாதம் 1500 300 என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஏத்தியாச்சு மீன்ஸ் அந்த செலவுனால அது எப்பவுமே என்னன்னா மொத்தமாக அந்த செலவை பற்றி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அமௌண்ட் வருதோ அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க சொல்லிடுவாங்க. அப்போ அப்படி சொல்லும்போது 1500 என்ன ஆயிடுச்சு வந்துருச்சு. பசங்கள்லாம் கொதிச்சுட்டாங்க. 1200 மெஸ் ஃபீஸ் எப்படி வந்து 1500 ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ஃபாதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, எப்பா இங்க பாருங்க, உங்களுக்கு காய்கறி எல்லாம் வாங்குறத தான் என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அப்போ 30 நாளைக்கான சாப்பாடு நீ கணக்கு போட்டு பாரு. 30 நீ 1500 வகுத்து பார்த்தனா உனக்கு ஒரு நாளைக்கான சாப்பாடு செலவு எவ்வளோ வருது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 50 ரூபா தான் உனக்கு என்ன பண்ணுது சாப்பாடு வருது. இந்த 50 ரூபாய்க்கு நீ 3 வேளை சாப்பாடு இந்த மாதிரி ஒரு நாள் வெளியே நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமா? இன்னொன்று எங்கள் ஹாஸ்டல் சாப்பாடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாஸ்டல் சாப்பாடு வெண்பொங்கலும் சப்பாத்தியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி போய் என்ன பண்ணுவேன் சாப்பிட உட்காருவேன். அப்போ சாப்பாடு நல்லா இருக்கும், நீ ஏன் இதை இது பண்ற அப்படிங்கிறப்போ சில பேருக்கு புரியவே இல்லை. அப்போ நான் ஃபாதர் இதே மாதிரி நானும் படிக்கிறப்போ ஸ்ட்ரைக் பண்ணிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவன் சாப்பிட விருப்பம் இல்லையோ 50 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணு வெளியே கொடுத்து சாப்பிடு. எவன் 1500 உனக்கு ஓகேன்னு நீ ஃபீல் பண்றியோ அவன் மெஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டு நீ என்ன பண்ணு இங்கே சாப்பிடுனாச்சு. ஒரு 2 நாள் கூட பசங்க தாக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா 50 ரூபாய் வச்சு இப்படி 3 வேளை வெளியே நீங்க சாப்பிட முடியும், கஷ்டம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சக்கப்புறம் வந்து ஏன் சார் இப்படி ஒரு டிசிஷன் பண்ணீங்க, ஏன்டா இதே பிரச்சனை நானும் சொன்னேன், நானும் இப்படி உங்களை மாதிரி இன்னும் பிரச்சனை எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஆனா எனக்கு அப்போ ஓன் பிளேஸ்ல இருந்து பண்ணும்போது இது எனக்கு புரியவே இல்லை. இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஒருவேளை நான் போராட்டம் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு ஆள் இருந்து எனக்கு பண்ணிருந்தா எனக்கு அப்பவே என்ன பண்ணிருக்கும், புரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ எப்பவுமே அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாற மாற அதனோட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரிய வரும். அப்போ அதை நான் டிஃபெண்ட் பண்ணமா என்ன பண்ணிடக்கூடாது, நின்றக்கூடாது. நான் செய்யறது சரிதான் என்ன பண்ணி நின்றக்கூடாது. அதனுடைய சரியான கண்ணோட்டத்தை புரிதல் என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டும். கண்டிப்பா நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். முல்லா ஊரிலே ஒரு பள்ளிக்கூடம் கட்ட திட்டமிட்டு ஒரு நன்கொடை குழுவை அமைத்தார்கள். முல்லாவே அந்த குழுவின் தலைவராய் நியமிக்கப்பட்டார். நல்ல நாள் பார்த்து நிதி கேட்க கிளம்பி விட்டார்கள். முதல் போனியே சிறப்பாக இருக்க வேண்டும் என கருதிய முல்லா அந்த ஊர் கோடீஸ்வரர் வீட்டுக்கு போனார் குழுவோடு, நன்கொடை சீட்டுக்கட்டு நோட்டோடு. அவரோ முதல் தரமான வடி கட்டின கஞ்சன், எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் உதவியே செய்யாத, எச்சி கையாலும் காக்கை ஓட்டாத கருமி அவர். குழுவினரை பார்த்தவுடன் வேலைக்காரனை கூப்பிட்டு தான் வெளியே சென்றிருப்பதாக சொல்லிவிட்டார். அவனும் வந்து ஐயா வீட்டில் இல்லை என்று சொல்ல குழுவினர் உடனே கிளம்பி விடாமல் அவரது வீட்டின் முன்பே கொஞ்ச நேரம் தங்களை ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் போய்விட்டார்களா என்று சன்னல் வழியாக அந்த கருமி தலையை நீட்டி பார்த்துவிட்டு உடனே தலையை உள்ளே இழுத்துக்கொள்ள இதை பார்த்து விட்டார் முல்லா. வேலைக்காரனிடம் சத்தமாய் கத்தி சொன்னார், உங்கள் எஜமான் பெரிய மறதிக்காரர் போலிருக்கே, போகிற அவசரத்திலே அவருடைய தலையையே வீட்டுக்குள்ளே வைத்து விட்டு போய்விட்டார் போலிருக்கிறது. இதோ இப்போதுதான் சன்னல் வழியாக அவரது தலை தெரிந்தது. அடுத்த முறை போகும்போது மறக்காமல் அவரது தலையையும் சேர்த்து எடுத்து கொண்டு போக சொல்லுங்கள். இதை கேட்டுவிட்டு வெளியே நீட்டி பார்த்த அந்த தலை அவமானத்தால் தொங்கி போய் கிடந்தது.
பொய்மையால் ஒருவர் உலகை வென்றுள்ளாரோ அப்படி வென்ற சரித்திரம் ஏதும் உண்டோ? பொய் சொல்வது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு மனநிலை சிதைவு. பொய் என்பது அழகானதோர் ஆடை, அதை அணிந்தவர் மனதளவில் நிர்வாணியாகி விடுகிறார். பொய் சொல்லாமல் வாழ்வது கடினம், பொய் சொல்லி மாட்டிய பிறகு வாழ்வது அதைவிட கடினம். பொய் சொல்லும் போது உனது நெஞ்சு துடிக்கிறது, உண்மை சொல்லும் போது அடுத்தவரது நெஞ்சு துடிக்கிறது. அதனால் தான் உண்மைக்கும் பொய்மைக்கும் இவ்வளவு டென்ஷன், இழுபறி. பொய் தற்கால சுகம் தரும், உண்மை நித்திய கால நிம்மதி தரும். ஒரு பொய்யான நண்பன் உன் தவறை உலகம் முழுக்க சொல்லுவான், ஒரு உண்மையான நண்பன் உனது தவறை உனக்கு மட்டுமே சொல்லுவான். இது புலமை பித்தனின் திரை வரிகள். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. இப்படியே போங்க, சூப்பரான பாட்டு. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண்முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு பூட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. போடும் பொய் திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். சாமிகளே என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே வெளிவேட பூனைகளாய் வாழுறீங்க. சீமான்கள் போர்வையில் சாமானிய மக்களையே ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும். மறவாதே நட்பே, உலகத்திலேயே விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருடங்களாகலாம், அது உடைய ஒரு சில நொடிகளே போதும். ஒரே ஒரு பொய்யே போதும். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், பணியாளர்கள் மீது திருப்திகரமாக ஒரு நிர்வாகம் இல்லை என்றாலும் கூட அந்த நிர்வாகத்தின் பார்வையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கிறது. அது என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு ஸ்டாஃபை நம்பி ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, அந்த ஒர்க்குடைய அவுட்புட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மேனேஜ்மெண்ட் சைடு. அந்த அவுட்புட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. ஸோ வரலன்னு அந்த இடத்துல அவங்கள பனிஷ் பண்றதோ இல்லை அவங்கள திட்டுறதோ, அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் செய்வாங்க, கடினமான காரியங்கள். அந்த மாதிரி செய்யாமல் அந்த இடத்துல இருந்து அவங்கள பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கணும், எதனால இந்த அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா யோசிக்கிறத காட்டிலும் அதை எஃபர்ட் போட்டிருக்காங்களா, ஓகே, அதை நிர்வாகத்தினர் ஓகே இவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க, பட் எஃபர்ட்டுக்கான அவுட்புட் என்ன பண்ணல, கிடைக்கல. இதுல இது நிர்வாகத்திற்கு தான் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன புரிந்து கொள்ள முடியும்னா, இந்த பணியாளரால் இந்த வேலையை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும், இந்த வேலையை செய்ய முடியாது. அப்போ அடுத்த முறை அவங்களால அந்த யார் யாருக்கு என்னென்ன வேலைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்குள்ள என்ன பண்ண வரும். சோ அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நான் அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பா இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர, நீ எஃபோர்ட் போட்டா என்ன போடல என்ன, ஆனா நான் கேட்ட ரிசல்ட் வரலன்னு சண்டை போட கூடாது. அதை ஒரு நிர்வாகத்தினரா நாம் செய்ய கூடாது என்பதை கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவும் நறுமணமும் என்று 4 நாட்கள் உங்களோடு நான் பகிர்கின்றேன். இன்று இயேசு நறுமணத்தை விரும்பினார் என்னும் வியப்பான ஒரு செய்தி. மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்தில் 6 முதல் உள்ள இறைமொழிகளில் பெண் ஒருவர் நறுமண தைலம் ஊற்றுதல் எனும் தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. இயேசு பெத்தானியாவில் தொழுநோயாளர் சீமோன் இல்லத்தில் இருந்தார். அங்கு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது விலை உயர்ந்த நறுமண தைலம் கொண்ட படிகச் சுமலுடன் பெண் ஒருவர் அவரிடம் வந்து அதை அவர் தலையில் ஊற்றினார். ஆகவே நறுமணத்தால் இயேசுவை இந்த பெண் பொலிவு செய்கின்றார். இதை கண்டு சீடர்கள் கோபமடைகின்றார்கள். இந்த தைலத்தை இவ்வாறு வீணாக்குவதேன், இதை நல்ல விலைக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்றார்கள். இதை அறிந்த இயேசு, ஏன் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறீர்கள், அவர் எனக்கு செய்தது முறையான செயலே. ஆகவே விலையுயர்ந்த நறுமண தைலத்தை இயேசுவின் தலையில் இந்த பெண் பூசியதை இயேசு நியாயப்படுத்துகிறார். இது முறைதான் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஏழைகள் எப்போதுமே உங்களோடு இருக்கிறார்கள், ஆனால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கப் போவதில்லை. இவர் இந்த நறுமண தைலத்தை எனது உடல் மீது ஊற்றி
எனது அடக்கத்திற்கு ஆயத்தம் செய்தார் என்ன அந்த பெண்ணை இயேசு பாராட்டுகிறார். என்னுடைய அடக்கத்தின் நினைவாக ஒரு முன் அடையாளமாக இவர் இதை செய்கிறார் என்று இயேசு அந்த விலையுயர்ந்த நறுமண தைலத்தை பூசிய அந்த பெண்ணை இயேசு பாராட்டுகிறார். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இந்நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இப்பெண் செய்ததும் எடுத்து கூறப்படும், இவரும் நினைவு கூறப்படுவார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி எல்லாரையும் வியக்க வைக்கிறார். சீடர்கள் வியந்து போனார்கள், அங்கிருந்து எல்லாரும் வியந்து போனார்கள். ஆகவே இயேசு நறுமணத்தை விரும்பினார். அந்த நறுமண தைலத்தை பூசி அந்த பெண்ணை நியாயப்படுத்தினார், அவரை பாராட்டினார், அவர் நினைவு கூறப்படுவார் என்று அவருக்கு ஒரு ஆசையும் வழங்குகிறார். இயேசு நறுமணத்தை விரும்பினார் என்றால் என்ன பொருள்? இங்கே அந்த நறுமண தைலம் அன்பின் அடையாளமாக இருக்கிறது. அன்புக்காக நாம் எதையும் செய்யலாம். அன்புக்கு விலை இல்லை, அன்புக்கு விலை இல்லை. ஆகவே இந்த பெண் இயேசுவின் மீது கொண்ட அன்பினால் அவர் விலையை பொருட்படுத்தவில்லை, விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு இயேசுவின் தலையில் ஊற்றுகிறார். ஒரு வகையில் அவர் அதை வீணாக்குகிறார். காரணம், இயேசு விலை உயர்ந்தவர், இயேசு மிகப்பெரிய செல்வம், அவரை விட செல்வம் எதுவும் இல்லை. இயேசு கடவுளின் நறுமணமாக இருக்கிறார் என்பதையும் அவர் மறைமுகமாக அறிக்கையிடுகிறார். இந்த விலையுயர்ந்த நறுமணத்தை விட இயேசு மிகச்சிறந்த நறுமணமாக இருக்கிறார் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். ஆகவே இயேசு இந்த நறுமண தைலத்தை விரும்பியது மட்டுமல்ல, அந்த நறுமண தைலத்தின் பின்னால் இருக்கிற அன்பு, அர்ப்பணம், தியாகம் அனைத்தையும் இயேசு நியாயப்படுத்துகிறார், பாராட்டுகிறார். எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் அன்பு அனைத்தையும் விட உயர்ந்தது, அன்புக்கு விலை இல்லை என்பதை நம் வாழ்வால் அறிக்கையிடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். பணியாளர்கள் செய்யக்கூடிய பணி திருப்திகரமா இல்லைன்னா கூட நிர்வாகத்தை அந்த கண்ணோட்டத்தில் இருந்து அவங்க மாற்றக்கூடிய சில செயல்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்தது அவங்க என்ன செய்யணும்? ஸோ அடுத்ததான் திருப்திகரம் இல்லாத பணியாளர்கள் இருந்தாலும் கூட நிர்வாகத்தில் அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயமா சொல்லக்கூடியது ஒரு ஃபேர்னஸ். அதாவது என்ன அப்படின்னா, எல்லாரையும் சமமாக மதித்து, ஃபேவரிசம் அப்படிங்கிறது அங்கே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கு இவங்க பிடிச்சவங்க, இவன் ஏன் ஊர்க்காரன், இவன் என் மொழி பேசுறவன் அப்படிங்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன்ஸ், பாகுபாடு பார்த்து ஒரு சிலரை நம்ம அவங்க செய்யக்கூடிய தவறுகளை மறைத்தோ இல்லை தவறுகளை கண்டுக்கும் காணாமல் விட்டோ, இன்னொரு சிலர் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறு கூட பெரிதுகரமா பூதகரமா அதை ஆக்கி காட்டுவதோ இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே பணியாளர்கள் மேல் திருப்திகரமான ஒரு மனநிலையில இல்ல. அப்போ இந்த ஒரு குறையை நான் வச்சிருக்கிறேன், பாகுபாடு காட்டக்கூடிய ஒரு குறைபாடும் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அது அலுவலகத்தினுடைய நிலை இன்னும் மோசமான நிலைக்கு என்ன பண்ணும்? அது அவங்களுக்கும் நல்லது இல்ல, பணி செய்யற பணியாளருக்கும் நல்லதா இருக்கா, நல்லதா அமையாது. நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். ஸோ சிறப்பான நாள், மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கிறோம். பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் திருப்திகரமானவர்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிர்வாகம் இருந்தாலும் கூட அந்த நிர்வாகத்தின் பால் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் இருக்கத்தான் செய்கின்றது. அது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் என்ன சொல்றேன்? கண்டிப்பா அது போன்ற மாற்றங்கள் வரப்போ அந்த நிர்வாகமுடைய மேலாண்மை ரொம்ப அழகாவே மேம்படும்ன்றதுல சந்தேகம் கிடையாது. அந்த வகையில இப்போ வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரு ஹியூமன் பீயிங் தான் இல்லையா? ஸோ நான் சம்பளம் கொடுக்குறேன்றதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி எடுப்பேன், எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுப்பேன் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் எப்பவுமே பணியாளர்கள் மீது ஒரு நிர்வாகத்துக்கு இருக்கவே கூடாது. இந்த கண்ணோட்டத்தை அவர்கள் மாற்ற வேண்டும். இது நிச்சயமா இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு நான் பர்சனலி நான் என்ன பண்ணா, ஒரு பணியாளர் ஒவ்வொரு பணியாளர்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு வந்து நான் மதிக்கப்படவும் இல்லை மதிக்கப்படாமல் மிதிக்கப்படவும் யாருடைய கரங்கள் இருக்குன்னா என் கரங்கள் தான் இருக்கு. ஏன்னா நான் எப்படி பிஹேவ் பண்றேங்க. அப்போ இந்த சில நேரங்கள் நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன், அலுவலகத்தில் எடுக்க வேண்டிய லீவை தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, எடுங்க. 300 ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் 365 நாள் கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்துட்டீங்க, லீவே போடாமல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் டேனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் என்ன பண்ணுவாங்க, கிஃப்டாக கொடுப்பாங்க. மேடேறி வாங்குறது ரொம்ப சந்தோஷம், பரிசு, பாராட்டுகள் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். மேடேறி ஒரு பென்சில் வாங்கினாலும் கூட அது ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம், ரொம்ப ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த எல்லா நாட்கள்லையுமே நீங்கள் இழந்த விஷயங்கள்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸை மிஸ் பண்ணியிருப்பீங்க. சித்தப்பான்னு கூப்பிடணுமா இல்லை பெரியப்பான்னு கூப்பிடுமா மாமான்னு கூப்பிடுமா, இந்த குழந்தைக்கு என்ன பண்ணாது தெரியாது. ஆங்கிலத்தில் பிரச்சனை இல்லை, அங்கிள்னு ஒரே வார்த்தை என்ன பண்ணிடலாம் முடிச்சுட்டு போயிடலாம். அங்கே சித்தப்பானாலும் அங்கிள் தான், மாமானாலும் அங்கிள் தான். ஆனால் இங்கே சொந்த பந்தத்தில் இன்னைக்கு இது ஒன்று விட்ட உறவு அப்படிங்கிறதுனா என்னென்னு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. மகிழ்ந்திருக்க வேண்டிய பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்ன பண்ணிடுறோம், இழந்து விட்டோம். அது அப்படியே என்ன ஆகுது, வேலை பார்க்கக்கூடிய பணித்தளத்தில் வருகின்ற பொழுதும் வீட்டில் வைக்கக்கூடிய பெரும்பாலான கணவர்கள் மீது
மனைவியும் குழந்தைகளும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுனா எங்க அப்பா எங்களுக்கான நேரத்தை என்ன பண்றதே கிடையாது. இல்ல இப்ப ரொம்ப எளிமையா என்ன இப்படி சொல்லுவாங்க குழந்தைங்கள, உங்களுக்கு யாரு முக்கியம் அப்படின்னு கேட்டா எங்க அப்பாவுக்கு வந்து அவங்க ஆபீஸ் தான் முக்கியம், நாங்களாம் முக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு. ஏன் அப்படின்னா அந்த வேலை லீவ் எடுக்காம போறது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா எடுக்க வேண்டிய லீவ் எடுங்கன்னு தான் என்ன பண்றேன். கண்டிப்பா. சோ அப்ப இந்த ஒரு விஷயத்துல நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிய வச்சிட்டோம்னா ஓகே இவர் லீவ் நாள்னா லீவ் என்ன பண்ணுவாரு எடுப்பாரு. அந்த நாள்ல வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டார். அப்ப இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நமக்கான மரியாதை தன்னால என்ன பண்ணும் கிடைக்கும். நான் லீவ் நாள்ல கூட கஷ்டப்பட்டு வேலை செய்ய ஒரு தடவை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், இன்னொரு நாள் என்னால வர முடியாத ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது என்னுடைய நிலை என்ன என்பதை நிர்வாகத்துக்கு புரிய வைக்கவே முடியாது. அப்போ அந்த நிர்வாகத்தின் பால் என்ன வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் மனிதர்கள் என நான் மதிக்க வேண்டுமே தவிர அவர்களிடம் ரிசோர்ஸை உறிஞ்சிக்கிறதுக்கு நான் முற்படக்கூடாது. அதை உறிஞ்சிக்கக்கூடிய வண்ணம் பணியாளர்கள் கொடுக்க கூடாது நிர்வாகத்திற்கு. கண்டிப்பா நம்ம இன்னும் இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்விலே வெற்றியோடும் மன நிறைவோடும் வாழ்வதற்கான வழிகளை சிந்தித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே இதோ நமது இந்திய நாட்டைச் சேர்ந்த சுவாமி விவேகானந்தா அவர்கள் இளைஞர்களுக்கும் மற்றும் எல்லாருக்குமான அருமையான ஒரு சொற்றொடரை நமக்கு முன்னால் விட்டு சென்றிருக்கின்றார். அவர் இப்படி கூறுகிறார்: I have faith that you are all brave lads, born to do great things. Let not the barks of the puppies frighten you, no, not even the thunderbolts of heaven, but stand up and work. அதாவது பெரிய காரியங்களை சந்திக்க பிறந்த தைரியசாலிகள் நீங்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கட்டும். நாய்க்குட்டிகளின் குரைத்தல்களுக்கோ வானத்தின் இடி முழக்கங்களுக்கோ உங்களை அச்சுறுத்தாதிருக்கட்டும். நிமிர்ந்து நின்று உங்கள் பணிகளை செய்யுங்கள். நண்பர்களே, நம்முடைய வாழ்விலே சிறப்பாக இளைஞர்களுக்கும் பல நேரங்களிலே மற்றவர்களுக்கும் கூட ஒரு வேலையை தொடங்கி சற்று முன்னேறிய பிற்பாடு அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தயக்கம். காரணங்கள் பல. ஒருவேளை நம்மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாத நிலை, அல்லது அடுத்த படிக்கு செல்வதற்கான திறமைகள், ஆற்றல்கள், வாய்ப்புகள் எனக்கு இல்லையே என்ற ஒரு எண்ணம். இப்படி 1000 காரணங்கள் இருக்கலாம். சுவாமி விவேகானந்தா என்ன சொல்லுகிறார்? பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்த தைரியசாலி நான் என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கட்டும். ஏனென்றால் கடவுள் நம்மையெல்லாம் இந்த உலகத்திற்கு படைத்து அனுப்பிய போது நாம் ஒவ்வொருவரும் பெரும் சாதனைகளை படைக்கத்தான் அனுப்பினார். எனவே பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்தவர்கள் நாம் என்ற எண்ணம் நம்மிலே இருந்தால், நம் பணிகளை நாம் தொடர்கின்ற போது அவ்வப்போது வருகின்ற நாய்க்குட்டிகளின் குரைத்தல்களுக்கோ அல்லது வானத்தினுடைய இடி முழக்கங்களுக்கோ நாம் பயப்பட போவதில்லை. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் டிஸ்டர்பிங் எலமெண்ட். அவன் என்னை திட்டுகிறான், அவன் என்னை குறை சொல்கிறான், எனக்கு போக முடியவில்லை என்று இந்த நாய்க்குட்டிகளின் குரைத்தல்களுக்கோ வானத்தின் இடி முழக்கங்களுக்கோ நீங்கள் அஞ்சாதிருந்து நிமிர்ந்து நின்று உங்கள் பணிகளை செய்யுங்கள். இந்த கடைசி வரியை பாருங்கள். நிமிர்ந்து நின்று உன் பணியை செய், அப்போது உனக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, முடியுமா முடியாதா என்று இருந்தால் நீ வெற்றியை அடையப் போவதே இல்லை. எனவே நாய்க்குட்டிகளின் குரைத்தல்களுக்கு அஞ்சாமல் நிமிர்ந்து நின்று உன் பணியை தொடர்ந்து செய், வெற்றி உனதே. அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆண்டவர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம். நிர்வாகமும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சில செயல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்தது அவங்க என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும்? நிச்சயமா பணியாளர்கள் திருப்தி இல்லைனாலும் கூட நம்ம சைடு மாத்திக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, 2-way கம்யூனிகேஷன்ஸ். ஒரு நிர்வாகம், அதாவது நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் படிக்கும் நெட்வொர்க்கிங்னு ஒரு பேப்பர் உண்டு. அதில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. சிம்ப்ளெக்ஸ் மோடு, ஹாஃப்ளெக்ஸ் மோடு, ஃபுல் டியூப்ளெக்ஸ் மோடு, ஹாஃப் டியூப்ளெக்ஸ். அதாவது சிம்ப்ளெக்ஸ்னா ஒருத்தர் சொல்றத இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும், கேட்க மட்டும்தான் முடியும். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ் மோடு. இன்னைக்கு தொலைக்காட்சியில் இன்னைக்கு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க, மாதா தொலைக்காட்சியில இருந்து வீட்டில எல்லாம் கடவுள் வணக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பேசுறத அவங்க என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். அவங்க அங்க இருந்து பேசுறது நம்மளால என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஸோ இட்ஸ் சிம்ப்ளெக்ஸ் மோடு. ஹாஃப் டியூப்ளெக்ஸ் மோட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த
வாக்கி டாக்கிலாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, காவல்துறை அதிகாரிகள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க பேசும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா திரைப்படத்துலையும் அவங்க பேசி முடிச்சு ஓவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதுக்கு மீனிங் என்னன்னா, நான் பேசி முடிச்சுட்டேன், இப்ப நீங்க என்ன பண்ணலாம், பேசலாம். ஏன்னா அப்போ ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் பேசுறது என்ன பண்ணுவோம், கேட்கும். அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் என்னது, நான் பேசி சொல்ல வேண்டிய விஷயத்த வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஓவர் அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணலாம், பதில் சொல்லலாம், ஆமா வீட்டுக்கு வந்துட்டேன் ஓவர்னா நான் அடுத்த கேள்வி என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஃபைனலா முடிக்கிறப்ப என்ன சொல்லணும், ஓவர் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதோ கால் என்ன பண்றோம் அதோட கட் பண்ணுவோம். அப்போ ஒருத்தர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தர் என்ன பேச முடியும். இது ஹாஃப் டியூப்லெக்ஸ். ஃபுல் டியூப்லெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேசிட்டு இன்னொருத்தர் என்ன பண்ணலாம், பதிலுக்கு பேசலாம். அவங்க பேசுறதும் கேட்கும், இவங்க பேசுறதும் கேட்கும். செல்போன்ல இன்னைக்கு நம்மளும் பேசலாம், எதிரில் இருக்கிறவங்க ஒரே நேரத்தில் என்ன பண்ணலாம், பேசலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு அலுவலகத்தில் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கணும்னா, அந்த 3வது வகையில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கணும். நான் சொல்றதை நீ செய்ய, நான் ஒரு மேலதிகாரி, நான் சொன்னா நீ செஞ்சுதான் ஆகணும், நான் சொன்னது அப்படிங்கிறது இல்லாமல், ஓகே என்னுடைய ஐடியா இது, உங்களுடைய ஐடியா என்ன, உங்களுடைய ஐடியா நீங்க சொல்றீங்களா, அப்போ அந்த ஐடியாவை நம்ம என்ன பண்ணலாம், ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நிர்வாகம் இருக்க வேண்டும். இது சரியா இருக்குமா? அதாவது ஒருத்தவங்க பேசுறப்பவே இன்னொருத்தவங்களும் இன்டராப்ட் பண்ணி பேசுவாங்களா? அப்ப என்ன பேச வராங்கன்றது தெரியாதுல்ல. இன்டராப்ட் மீன்ஸ் அதுக்காக அப்படி பதிலுக்கு பதிலாக நான் பேச சொன்னேன். இங்க ஒரு கருத்து வச்சிருக்காங்க, சந்தேகம் வருவாங்க இறை மக்களுக்கு, அவங்க இடத்துல நான் கேட்கணும். நிர்வாகம் வச்சிருக்கக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். அந்த மாற்று கருத்து வருகின்ற பொழுது அது நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அந்த டூ வே கம்யூனிகேஷன். பேசும்போது பேசினா யாருக்கும் புரியாது. சோ அது தெளிவு இருக்கணும்ன்றதுக்காக நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொடரின் வழியாக உங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி சமத்துவத்தையும் சமூக நீதியையும் உறுதிப்படுத்துவதற்காக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு துல்லியமாக உயிர்த்துணர்ந்து அதனை ஒவ்வொரு சட்டப்பிரிவுகளிலும் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது மாநில சட்டப்பேரவைகளில் ஆங்கில இந்தியருடைய பிரதிநிதித்துவம் பற்றி பிரிவு 333 தெளிவாக பேசுகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் கடந்த 2020 முதல் அது நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய சட்டமன்றங்களுடைய நிலை என்ன? அதில் நம்முடைய சட்டமன்றத்தை பற்றி பார்க்கிற பொழுது, தமிழ்நாடு சட்டமன்றத்தை பற்றி பார்க்கிற பொழுது, தமிழ்நாட்டில் ஒரு ஆங்கில இந்திய பிரதிநிதி இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இடத்தில் நியமன உறுப்பினர் ஒருவர் நியமிக்கப்படுகிறார். அது இன்றைக்கும் இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறார். அவர்களுடைய நலன்களுக்காக பாடுபட்டு கொண்டிருக்க வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டத்தின் எதிர்பார்ப்பு. இன்னும் சட்டமன்றம் அவரை நீக்கவில்லை, அவர்கள் எண்ணிக்கையில் இல்லை என்று சொல்லவில்லை, மாறாக ஒருவர் இருக்கிறார். தற்போது தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருப்பவர் நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸ் என்பவர் தான். அவர் ஒரு மருத்துவர். நான்சி ஆன் சிந்தியா பிரான்சிஸ் என்பவர் தான் இப்போது நம்முடைய சட்டமன்றத்திலேயே ஆங்கில இந்திய சமூகத்தினருடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மீண்டும் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், நம்முடைய மாநிலத்தில் இன்னும் சமூக நீதி கொஞ்சமாவது உயிரோடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த மாநிலத்தில் யாரும் எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அல்ல, மாறாக சமூக நீதியினுடைய அடிப்படையிலே நாம் அணுகுகிறோம். அவர்களுடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக உழைப்பதற்கான தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள். சட்டமன்றங்களிலே அவர்களுடைய குரலை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் இருக்கிற பொழுதுதான் இந்த சமூகத்தில் யாரும் புறக்கணிக்கப்படாமல் சகோதரத்துவத்தை உறுதி செய்கிற ஒரு ஆட்சியாக அது அமைகிறது. எனவேதான் இந்த இடஒதுக்கீடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இதன் வழியாகவே ஒரு சமூகம் பயன்பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இதனால் இந்த மக்களாட்சி தத்துவம் அவர்களிடம், யார் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்களோ, யார் புறக்கணிக்கப்பட்ட சூழலில் இருக்கிறார்களோ அவர்களிடமும் இந்த மக்களாட்சி தத்துவம் வேலை செய்வதால் இந்த மக்களாட்சியின் மாண்பு எல்லா சமூகத்தையும் சென்றடைகிறது. அதுதான் உண்மை. இந்த மக்களாட்சியினுடைய மேன்மையை பற்றி எல்லோரும் அறிந்து கொண்டு அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் சூழலும் அங்கே உருவாகிறது. ஏனென்றால் யாரும் புறக்கணிக்கப்பட விரும்புவதில்லை, எல்லோரும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றே விரும்புகிறார்கள், இல்லையா? புறக்கணிக்கப்படுகிற பொழுது அங்கே ரிசென்ட்மெண்ட் உருவாகிறது, அங்கே ஒரு எதிர்ப்புணர்வு உருவாகிறது, எதிர்ப்பு குரல் பதிவாகிறது. அதற்கு மாறாக எல்லோரும் மதிக்கப்படுகிற பொழுது, எல்லோருடைய பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்படுகிற பொழுது அது இயல்பாக
அவர்களுக்கான ஒரு குரலாக மாறி இந்த மக்களாட்சியை இன்னும் வலுப்படுத்துகிறது. அதை குறுகிய நலன்களுக்காக, குறுகிய நோக்கங்களுக்காக, குறுகிய காரணங்களுக்காக அவற்றையெல்லாம் நீக்குவது என்பது ஒரு மக்களாட்சியில் ஓட்டை போடுவதற்கு சமம். கப்பலில் ஒரு ஓட்டை விழுந்துச்சுன்னா என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே ஏறி கப்பலையே மூழ்கடித்து விடும். அதே போல் மக்களாட்சியில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது என்றால் அப்புறம் அது முழுவதுமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது அழிந்து போய்விடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. எனவே தான் நம்முடைய மாநிலம் எப்போதுமே பிற மாநிலங்களுக்கு பல விடயங்களில் முன்னோடியாகவும் எடுத்துக்காட்டாகவும் இருக்கிறது. அதை உறுதியாக சொல்ல முடியும். பல விடயங்களில் நாம் எப்படி வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்றால், நாம் இணைந்து ஒற்றுமையாக சிந்திப்பதால் நாம் வளர்ச்சி அடைகிறோம். இந்த ஒற்றுமை சிதைந்து போய்விடக்கூடாது. இந்த இணைந்து வருதல் குறைந்து போய்விடக்கூடாது. அப்படியானால் நம்முடைய மாநிலமும் பின்தங்கிய மாநிலமாக போய்விடும். அந்த ஒரு பின்தங்கிய மாநிலத்தில் நம்முடைய குழந்தைகள் பட்டினி கிடக்க நேரிடும். அவருடைய வாழ்வு உறுதி செய்யப்படாது. மாறாக நாம் இணைந்து எல்லோரும் சேர்ந்து வளருவதால், சேர்ந்து ஒற்றுமையோடு வாழ்வதால் நம்முடைய மாநிலத்தை முன்னேற்ற பாதையில் நாம் எடுத்துச் சொல்வதற்கு ஒரு காரணியாக அமைகிறது. எனவே வேற்றுமைகளை கொஞ்சம் புறந்தள்ளி வைத்துவிட்டு ஒற்றுமையாக இணைந்து வருவதன் நோக்கத்தை தான் மீண்டும் மீண்டும் அரசியலமைப்பு சட்டம் தன்னுடைய ஒவ்வொரு பிரிவிலும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்திற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாம் முன்னிணைவோம். வாருங்கள். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம், பணியாளர்கள் மேல, ஸ்டாஃப் மேல திருப்தியே இல்லைனாலும் கூட மேனேஜ்மெண்ட் சைடு மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கத்தான் செய்யுது. அது என்னன்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? கண்டிப்பா ஒரு பர்டிகுலர் ஒரு பணியாளரை ஒரு ஒர்க்கரை செலக்ட் பண்ணி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க்கை எடுக்கிறாங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ நிர்வாகம் என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் செஞ்சிருவாரு, இவருக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் பெருசு நமக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை அப்படி சொல்லி எதுவுமே சொல்லாம ஒரு ஹைட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து நீ செஞ்சிருப்பான்னு சொல்லாமல் அந்த இடத்துல அவங்க என்ன மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்னா என்ன, இது A to Z எப்படி பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்க அந்த அவுட்புட் கொடுக்குறப்போ அதுல ஏதாவது ஒரு எரர் இருக்கு அப்படின்றப்போ அந்த இடத்துல அவங்களால கொஸ்டினும் கரெக்டா கேட்க முடியும். நான் சொல்லினேனே நீங்க செய்யல அப்படின்றதையும் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது என்ன எதிர்பார்ப்பு இந்த நிர்வாகம் பணியாளர் மீது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, நீங்க அதை எப்படி செய்யணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஒரு ஸ்கூல் டே நீங்கள் தான் இன்சார்ஜ் இந்த வருஷம் ஸ்கூல் டே எடுத்து நடத்தணும்னு ஒரு ஆசிரியர் கொடுக்குறாங்கன்னா, அப்போ அந்த ஸ்கூல் டேல என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு நிர்வாகம் எதிர்பார்க்குங்கிறத சொல்லணும். ஒருவேளை சொல்லலாம், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய பணியாளரும் ஓகே என்கிட்ட இருந்து என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு வார்த்தை கேட்க வேண்டும். அப்போனா தான் ஒரு தெளிவான ஒரு விஷயம் என்ன பண்ண நடக்கும். இல்லை நான் நினச்சிக்கிட்டேன் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு ஒருத்தரோ, இல்லை நீங்கள் இப்படி தான் நினச்சி சொல்லி கொடுத்தீங்கன்னு நானும் நினச்சோம் அப்படின்னா அங்கே எதுவுமே சரியாக நடந்திருக்காது. அப்போ தான் இந்த பிரச்சனை வரும். நிர்வாகத்தின் மீது ஸ்டாஃபுக்கும் திருப்தி இருக்காது, ஸ்டாஃபுக்கு நிர்வாகத்தின் மீதும் திருப்தி இருக்காது. இது இருக்கக்கூடாது அப்படின்னா இது போன்ற சிறப்பான செயல்களை நம்ம செய்ய வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த புழுவை உண்டு பண்ணக்கூடிய பூச்சிகள் அது எல்லா பயிருக்கும் சமம் இல்லைங்க, சரிங்களா? இப்போ மாமரத்துக்கு வரக்கூடிய புழு உருவாக்குற பூச்சி வேற, அந்த புழு வேற. மற்ற பயிர்களில் வரக்கூடிய புழு பூவில் வர்றது வேற, தானியங்களில் வர்றது வேற. வேறு வகை பூச்சிகள் வேறு வாடைக்காக அது நம்மகிட்ட வருது. வாடை அதுக்கு ஏதோ ஒரு உணவு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வருது. அப்போ அந்த வாடை அதுக்கு தெரியக்கூடாமல் இருந்தாலே அந்த பூச்சி அந்த இடத்துக்கு வராது. அப்படி அந்த வாடையை மறக்கடிக்கக்கூடிய செயலை செய்கிறது தான் இயற்கை பூச்சி விரட்டி. அந்த இயற்கை பூச்சி விரட்டியில் என்ன செய்கிறோம்? 20 வகையான இலைகளை கலக்கிறோம். 200 லிட்டர் தண்ணீர், அதில் 200 கிலோ இலை போடுறோம். 200 கிலோ இலைன்னா பார்த்தா இந்த அவ்வளோ பெரிய அளவு இருக்கும். அப்போ அது எப்படி அந்த தண்ணிக்குள்ளே போகும்? ஒன்று கீழே வச்சு குச்சியில் அடிக்கிறப்ப அதோட முதுகுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அந்த நரம்பு உடஞ்சிச்சின்னா அது கொஞ்சம் இலகி கொடுக்கும், உள்ளே வச்சு அமுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நம்மகிட்ட கிரைண்டர் மாதிரியோ மிக்சி மாதிரி இருந்தால் அடித்து உள்ளே போடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க விட்டு இந்த இலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டோன்னு வைங்களேன், அப்படியே கசங்கி அப்படியே வதங்கி உள்ளே போயிடும்.
அந்த இலைகளை மட்டும் அள்ளி 200 லிட்டரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை அதுக்குள்ளே ஊற்றிடலாம். கஷாயமாகவும் கிடைக்கும், இலையும் கிடைக்கும். இது என்ன செய்யும்? போன வாரம் கூட ரோஜா, நம்மளுடைய இது என்ன சாமந்தி, ரெண்டுலேயும் புழு காட்டி நம்ம தென்காசி, சுரண்டை, திருநெல்வேலி பகுதியிலேருந்து காட்டியிருந்தீங்கள, அவ்வளோ பெரிய புழு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த பூச்சி வந்து முட்டை போட்டிருக்கு. இதை தவிர்க்கணும்னா இந்த மாதிரி இலை கரைசல்களை பயன்படுத்தலாம். உடனடியாக நம்ம கொல்லணும்னா பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதாவது 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் கலக்கணும். 200 ரூபாய் தான் அதோட விலை. 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை அல்லது அது என்ன பழுப்பு நிற மண்டை வெல்லம் கலந்து வைக்கலாம். ஒரு நைட்டு வச்சிருந்து அதை தெளிக்கலாம். உடனடியாக அது சரியாகும். மீண்டும் 10ஆவது நாள் 12ஆவது நாள்னா முழுமையாக சரியாகும். இது வந்ததை சரி பண்ண, வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ண தான் இந்த இலைக்கரைசல். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்குங்க. ஏன் இந்த பூச்சி வந்து அங்கே முட்டை போட்டுச்சு? ஒரு பூச்சியிலேருந்து அழுகல் வாடை வரும்போது அது வந்து முட்டை போடும். அப்போ அழுகல் வாடை ஏன் வருது? தவறான தண்ணீர் கொடுக்குறோம். நிலம் காஞ்சி தண்ணி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக தண்ணியை நம்ம வந்து கண்ணை மூடிக்கிட்டு பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறப்ப வேறு அழுகல் வரும். வேறு அழுகல் வந்தால் உடம்பெல்லாம் அழுகும், பூ அழுகும், பூவிலேருந்து கெட்ட வாடை வரும். அந்த கெட்ட வாடை வரும்போது தான் பூச்சி வந்து முட்டை போடும். அப்போ எங்கே பிரச்சனை? தண்ணீர் கொடுக்குறதுல பிரச்சனை. ரெண்டாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், நோய் இல்லாமல் இருக்கணும்னா சூடோமோனாஸை தெளிச்சுக்கங்க. தரைவழியில் ட்ரைகோடர்மா விரிடி கொடுங்க. எந்த பயிருக்கும், கொய்யாவுக்கு கேட்டிங்கள, கொய்யாவுக்கும் இதுதான். இந்த கொய்யாலெல்லாம் இந்த ஓரத்தில் பழுப்பை ப்ரௌன் நிறமாகி காட்டியிருந்தீங்கள, தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. மழைக்காலம் முடிஞ்ச உடனே மண்ணில் சாம்பல் சத்து போயிடும். அந்த சாம்பல் சத்தை திருப்பி கொடுத்தோம்னா இந்த ஓரத்தில் பழுப்பு நிறமானது வராது. இந்த வாழைக்கு கேட்டிங்களா, வாழையோட அடிப்பகுதியில் ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்குது, நீளமாக கீழேருந்து அப்படியே ப்ரௌன் ஆகிக்கிட்டே போகுதுன்னு, அதெல்லாம் சாம்பல் சத்து குறைபாடு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பலை மண்ணுக்கு கொடுத்தாலே சரியாகும். அப்படி கொடுக்குறப்ப தண்ணீரும் தள்ளி கொடுக்குறப்ப அழுகல் வராது. வேறு அழுகலைன்னா உடம்பு அழுகல் வராது. உடம்பு இல்லைன்னா பூவில் அழுகல் வராது. பூ அழுகல் இல்லைன்னா பூச்சி வந்து முட்டை போடாது. ஓகேங்களா? நமக்கு பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கங்க, அதை சரி பண்ணுங்க. விவசாயத்தில் அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோட்டங்கள்லையும் நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான உழவும் உயர்வும் பகுதி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு நிர்வாக கண்ணோட்டத்திலிருந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள். அடுத்ததான் என்ன அப்படின்னா, சில ஐடி கம்பெனிஸ் வந்து நம்ம சொல்லலாம் உதாரணமாக. அப்போ பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்காக, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மெடிக்கல் ஈவெண்ட் நடத்துறது. அது வேறு, அது நிறைய இடங்கள் நடந்துட்டு இருக்குது. இந்த ஃபன் ஃப்ரைடேஸ் அப்படின்னா சொல்லி நடத்துறாங்க. அது அவங்களுடைய மெடிக்கல் ரிலேட்டடாக அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை அவங்கள மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்புறதா இருக்கலாம். இதெல்லாம் என்ன யார் பொறுப்பெடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிர்வாகமே என்ன பண்ணிக்குது, அதுக்கான பொறுப்புகளை எடுத்துக்கொள்கிறது. குறிப்பாக இந்த கேம் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிக்கணும், ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும், செயல்படணும். அப்போ அதிகப்படியான அழுத்தங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணும் இருக்கும். அப்போ அந்த நேரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான கவுன்சிலிங் போகிறதுக்கு பொறுப்பு என்ன நிர்வாகம் எடுத்துக்கொள்கின்றது. அதுபோல் சில ஐடி கம்பெனிஸ்லேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா உள்ள இன்டோர் பிளே கேம்ஸ் விளாட்றதுக்குன்னே அவங்களுக்கு இன்டோர் ஏரியா, கேம் ஏரியான்னு இருக்குது. ஓய்வு எடுப்பதற்கான ரூம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னுடைய பணியாளருடைய உடல் நலனில் நான் அக்கறை செலுத்துகிறேன் அப்படிங்கிற ஒரு இது எல்லா கம்பெனிஸ் இதை ப்ரொவைட் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. இதில் எதெல்லாம் தேவை இருக்குது, எதெல்லாம் செய்ய முடியும். ஸோ அப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நாம் என்ன பண்ணணும், நம்முடைய பணியாளர்களுக்கு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பணியாளர்களுக்கு நாம் அவர்களுக்கு தேவை. ஒரு திரைப்படத்தில் வந்து நடிகர் அஜித் சொல்வார்னு நினைக்கிறேன், நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நம்ம மேலே இருக்கிறவன் நம்மளை பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அது போல நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய பணியாளர்களை பார்த்துக் கொள்கின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அவுட்புட் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. இன்கம் டபுள் ஆகும். ஸோ நாமும் பெற்றுக்கொள்வது போல அவர்களுக்கு என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கடவுள் நம்மளை என்ன பண்ணுவார், நிறைய ஆசீர்வதிப்பார்.
இதுதான் உண்மை. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், இத்தனை வார்த்தைகள்ல இதுதான் முற்றிலும் உண்மை. இதை செஞ்சாலே போதும், இதை செஞ்சது எல்லாமே வந்து சரியாயிடும் இல்லையா? நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கிட்னி ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். இப்போ எதனால சிறுநீரக பாதிப்பு வருது? சிகேடி ப்ராப்ளம் பொதுவாக இந்த ரீனல் ஃபெயிலியர், குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க, சிறுநீரக செயலிழப்பு. இதுக்கு மெயின் டெஃப்ட் யாரு அப்படின்னா 2 பேர். ஒன்று டயபெட்டிக் சக்கரை இருக்கு, ரொம்ப நாளா இருக்கு, அன்கண்ட்ரோல்டா இருக்கு, கான்ஸ்டன்டா பிளக்சுவேஷன்ஸும் டீவியேஷன்ஸும் வருது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். 2வது பிபி வந்து பாருங்க 180 வரைக்கும் தான் கிட்னிஸ் தாங்கும். நிறைய பேர் இப்ப 190ஓட 200ஓட எல்லாம் சுத்தாங்க. கேட்டா நாங்க 200 வந்து எங்க பிபி எங்க உடம்பு தாங்குங்க அப்படிம்பாங்க. அது வந்து அவங்க மனதளவுல அவங்க தைரியத்தினால சொல்றாங்க. நிறைய வந்து மெடிசன்ஸ் கொஞ்ச நாள் எடுப்பாங்க, பிபிக்கான மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் நிப்பாட்டிடுவாங்க. எனக்கு பிபி நல்ல கண்ட்ரோல் இருக்குங்க, அதனால நிப்பாட்டிட்டேன். உப்பையும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, நல்லா தூங்குறதும் இல்லையா, நான்வெஜ்ஜும் கண்ட்ரோல் பண்றது இல்ல, ஸ்மோக்கும் கண்ட்ரோல் பண்றது, ஆல்கஹாலும் கண்ட்ரோல் பண்ணல, இந்த மாதிரி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா அது சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது நோக்கி போகும். பொதுவா சிறுநீரக செயலிழப்பு அதுலயும் வந்து பாருங்க ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ரிவர்சபிள். 3rd and 4th ஸ்டேஜ் நீங்க நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா irreversible damage to nephrons அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அதாவது கிட்னியோட செல்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நிலைக்கு வரவே முடியாத சூழ்நிலை அப்படின்றது வந்துடும். இதை சார்ந்த நிறைய அனுபவங்கள் மேடம் நம்ம கிட்ட பகிர்வாங்க. இப்போ பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கூட கிட்னி ப்ராப்ளம், ஸ்டெராய்ட்ஸ், பெயின் கில்லர்ஸ், ஆமா, அது ஹெட் ஏக்கா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், ரொம்ப நாள் எடுப்பாங்க, மூட்டு வலியா இருக்கலாம். ஏதாவது வலிக்காக டாக்டரோட அட்வைஸ் இல்லாம, ஏன்னா டாக்டர் வந்து எப்போ ஒரு தடவை ஒரு பெயின் கில்லர் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க, அதை இவங்களா அடிக்கடி எடுக்கிறதுனாலையும் இன்னைக்கு கிட்னி ப்ராப்ளம் வருது. சிலருக்கு பிறவிலேயே அந்த கிட்னி சைஸ் சின்னதா இருக்கும். அது பார்த்து சொன்னா மக்கள் புரிஞ்சிட்டு அதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அது பிறவியும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஜென்ரலா சொல்றது வந்து கிரியேட்டினைன் லெவல் 1.2 நார்மல்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு பேஷண்ட்டும் வரும்போது சொல்றேன், கிரியேட்டினைன் லெவல் 1 இருந்தாலே உங்க கிட்னி 50% பாதிப்பாயிடுச்சுன்னு நினைச்சிட்டு நீங்க முன்னெச்சரிக்கையாக நீங்க டயட் ஃபாலோ பண்ணுங்க, உப்பை குறைங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து 4 to 5 grams தான் ஒரு நாளைக்கு மனுஷன் ஒரு உப்பு லெவல் எடுத்துக்கணும். ஆனா 40 கிராம் எடுத்துக்கணும் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இதுங்களா, அப்போ 4 கிராம் இங்க 40 கிராம் இருக்கு. அப்போ 10 மடங்கு நீங்க டெய்லி அதிகமா சாப்பிட்றீங்க. அப்போ 10 மடங்கு பேஷண்டா சீக்கிரம் கிட்னி ப்ராப்ளம் வருது. மேலும் சுகர் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆமா ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் இன்னும் பல காரணங்களால இன்னைக்கு சீக்கிரம் சின்ன வயதினர் கூட இன்னைக்கு சிகேடி ப்ராப்ளம். உங்களுக்கு கிரியேட்டினைன் லெவல் 2, 3, 4, 1.2க்கு மேல இருந்தாலே உடனே தொடர்பு கொள்ளுக்க, முடிந்த அளவு டயாலிசிஸ் போகாமல் பாதுகாக்க முடியும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 8, 9, 10 கிரியேட்டினைன் லெவல் போகும்போது எங்க டயாலிசிஸ் இல்லாம பாதுகாக்க முடியுமான்னு தொடர்பு கொள்றீங்க. இதே சிலர் முன்னெச்சரிக்கையா 1 வரும்போதே, மேடம் நீங்க சொன்னீங்க 1 வரும்போதே தொடர்பு கொள்ளணும், எனக்கு 1 இருக்கு என்ன செய்யணும்னு வரவுக்குள்ள இருக்காங்க. அதனால ஆரம்ப நிலையிலே உங்களுக்கு பாதிப்பு இருந்தா அப்போ யூரியா லெவல் அதிகமாகும், யூரிக் ஆசிட் லெவலும் அதிகமாகும். சிலருக்கு கிரியேட்டினைன் லெவலும் கிரியேட்டினைனும் அதிகமா இருக்கும். இதே சமயம் அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைந்து காணப்படும். இதெல்லாம் தான் ரிப்போர்ட்ஸ். சரி, சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காலையில தூங்கி எழும்போதே முகத்துல வீக்கம் தெரியும். அப்புறம் ஒரு 2-3 hours டிராவல் பண்ணாலோ அல்லது உட்கார்ந்து இருந்தாலோ, தொங்க போட்டு காலை உட்கார்ந்துருந்தாலோ கால் வீக்கம் வரும், பாதத்துல வீக்கம் தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா உடம்புல அரிப்பு இருக்கலாம், விக்கல் வரலாம், குமட்டல் இருக்கலாம், சாப்பிட பிடிக்காம இருக்கும், பசி எடுக்கும், சாப்பிட முடியாது, குமட்டல், வாந்தி, இது போல அறிகுறிகள். அதை விட முக்கியமா சிறுநீர் கழிக்கும் போது அவங்களுக்கு அந்த நுரையுடன் சிறுநீர் போகும், கலர் மாறியும் போகலாம், துர்நாற்றத்துடன் யூரின் வெளியேறதும் இருக்கலாம். இதெல்லாம் ஆரம்ப அறிகுறியிலேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டயர்ட் இருக்கும், அன்னோன் ரீசன் டயர்ட் இருக்கும். ஏன்னா மெயினா பார்த்தீங்கன்னா
இந்த பக்கம் உப்பு ஏறுது, இந்த பக்கம் ஹீமோகுளோபின் குறையுது. அப்போ ஜென்ரல் ஒரு டயர்ட்னஸ், வீக்னஸ், அனிமிக்னால வரலாம். ஹெட்டேக் இருக்கலாம், தலைச்சுற்றல் இருக்கலாம், காய்ச்சல், குளிர் காய்ச்சல் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கலாம். அனிமிக்னாலே அந்த ஃபீல் இருக்கும். கண்டிப்பா மலச்சிக்கல் ஒரு 99% பேருக்கு இருக்கும். 100 பேர்ல 99 பேருக்கு இந்த மலச்சிக்கல், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும். அதனால இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குன்னா உடனே தொடர்பு கொள்ளணும், உடனே டெஸ்ட் எடுத்துக்கணும், ரிப்போர்ட்டை பார்க்கணும். சிலர் மலச்சிக்கல் ஓப்பனா சொல்ற பேச்சே கிடையாது. இதுல எதுக்கு தயக்கம், ஷை? புரியுதுங்களா? உயிரியே பாதிக்கக்கூடிய பிரச்சனையே ஆயிடும். பொதுவா சொல்லுவாங்க எல்லா நோய்க்கும் மூல காரணம் மலச்சிக்கல் தான், மாஸ்டர் காஸ். அப்படி இருக்கும்போது சாதாரண மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. அதுவே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய அறிகுறி. அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ், இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நல்லா லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் நம்பிக்கையோட பொறுமையா கடைபிடித்தால் நிச்சயம் இந்த கிரியேட்டினின் லெவல் குறைக்க முடியும். வாய்ப்புகள் மிகுதியா இருக்கு. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. சிறப்பான நம்ம ஒரு வைத்தியம் பகுதியை பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். நிர்வாகம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஈவன் அவங்க ஸ்டாஃப் மேல ஒரு திருப்தியில இல்லை அப்படின்னாலும் கூட நிர்வாகத்தின் சைடு மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? ஒரு நிர்வாகம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும். யாருக்கு அப்படின்னா அங்க பணி செய்யும் பணியாளர்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான ஒரு நிர்வாகத்தை நிர்வகிப்பது பெரிய கடமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது நிர்வாகத்துக்கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா. நான் காலேஜ் படிக்கிறப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 2 கம்பெனியில் பார்ட் டைமாக வேலைக்கு போயிருக்கோம். 2 கம்பெனியுமே எங்களுக்கு 2 விதமான அனுபவங்களை எங்களுக்கு கொடுத்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியில் எங்களுக்கு முன்னாடி அதாவது சீனியராக இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தவங்க அதுலேருந்து விடுபட்டு வேற ஒரு கம்பெனி, அவங்களா இப்போ ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய 4 பேர் பார்ட்னராக சேர்ந்து இன்னொரு கம்பெனி அதே மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் என்ன பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பெரிய பிரச்சனையாக ஆச்சு. அது எப்படி பண்ணாலும் ஆகும்ட்டு பயங்கர அப்படி தாட்டு போட்டுலாம் குதிச்சு நாங்கள் டேட்டா என்ட்ரிக்கு தான் வெரி ஃபர்ஸ்ட்டாக பிகினிங் உள்ள அங்கே ஜாயின் பண்ணுவோம். பார்ட் டைமாக காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு 3 மணி நேரம் போய் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அப்போ இந்த பிரச்சனை அங்கே அந்த ஆஃபீஸில் பூதாகரமாக போயிட்டு இருந்துச்சு. கடைசி சொல்யூஷன் என்னாச்சுன்னு தெரியாது. அதில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். அதுக்கு அடுத்து இன்னொரு கம்பெனியில் இதே மாதிரி டேட்டா என்ட்ரி வேலை, காலேஜ் முடிச்சு மதியத்துக்கு மேலே போகக்கூடிய சூழல். அங்கேயும் இதே மாதிரியான சினாரியோ. இதே மாதிரி அங்கே பணி செஞ்ச ஒரு 2-3 பேர் சேர்ந்து இன்னொரு புதுசாக என்ன பண்ணாங்க, கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனியோட சிறப்புல யார் வளர்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி பணி செஞ்ச கம்பெனியோட அந்த CEO என்ன பண்ணாருன்னா திறந்து வச்சார். ஸோ இப்போ 2 விதமான பணித்தளங்கள், 2 விதமான CEO. அவங்க வேற வேற மனநிலை. என்கிட்ட வேலை பார்க்குறவன் என்னை தாண்டி என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை. என்கிட்ட வேலை பார்த்தவன் என்ன மாதிரி இன்னொரு கம்பெனி என்ன பண்ணியிருக்கிறான், ஆரம்பிச்சிருக்கிறான். அவனுக்கும் வரணும், அவனும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைச்சு. அப்போ இதுல லீட் பை எக்ஸாம்பிள் எதுங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. அப்போ அது போல ஒரு முன்மாதிரியான நிர்வாகமாக நாம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. நேற்றைய நாள் நம்ம நிர்வாகத்தின் மேல எவ்வளவு குறைகள் சொன்னாலும் கூட நம்ம கிட்ட மாத்திக்க வேண்டிய குறைகள் இருக்குதுன்னு. இன்னைக்கு பணியாளர்கள் மேல எவ்வளவு குறைகள் சொன்னாலும் ஒரு நிர்வாகத்தினராக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத சிந்திச்சிருக்கிறோம். 2ஐயும் மனதில் வைத்துக் கொள்வோம். சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். சைமன், மார்கரெட் இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் எட்வர்ட், அந்தோனி அம்மாள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லியானா ஆண்டோனெட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். கோயமுத்தூரை சேர்ந்த ஜோனா மிகி, ஜோவினா மிகி இன்று தங்களது 7ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா ஜான் மைக்கேல் ஆண்டனி, அம்மா ஜெபா மெர்சி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, மாமா, அத்தை, தங்கச்சிகள், தம்பிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் பார்த்துட்டோம். இன்றைய நாளை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, திருமண நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்க பார்க்கலாம். அன்பர்களே, நண்பர்களே, ஆண்டவரின் பக்தர்களே, இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக உங்களை பார்ப்பதிலே, சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அருமையான வார்த்தையை நாம் தியானிப்பதற்காக
மாதா தொலைக்காட்சி நமக்கு கொடுத்திருப்பது என் மீட்பராம் கடவுள் மாட்சி ஒருவாராக. திருப்பாடல் 18:46. இறைவன் நமக்கு பாறையாக இருக்கிறார். அவர் நமக்கு காவலாக இருக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை எப்பொழுதுமே கைவிடுவதில்லை. அவர் காப்பாற்றுவராக, அவர் உண்மையுடையவராக, நீதியுள்ளவராக இருக்கிறார் என்று இந்த பக்தன் பாடுகிறான். இந்த பக்தன் ஆண்டவருடைய அந்த அனுகூலங்களை, அவரிடமிருந்து பெறுகின்ற அனுகூலங்களை அவன் விவரிக்கிறான். விவரிக்கும் பொழுது நம்முடைய இலக்கியத்தில் கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த எபிரேய மொழியில் அவன் சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது இவன் எப்படி ஆண்டவரோடு இணைந்திருக்கிறான், அவருடைய அன்பையும் அருளையும் பெற்றிருக்கிறான் என்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் அவனுக்கு கேடயமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், மீட்பர் அவரே என்று சொல்லுகிறான். என்னுடைய புகலிடம் அவரே. இது மாதிரி நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அந்த பக்தன் அந்த காலத்திலேயே நினைத்து பார்த்து ஆண்டவருடைய அன்பில் அவன் திளைத்து விடுகிறான். நீர், நிலம், காற்று, நெருப்பு இவைகளின் மீது ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். அவை எவ்வளவு பலம் வாய்ந்தவை! எல்லாரையும் அழித்து நொறுக்கக்கூடிய அந்த ஐம்பூதங்களுக்கும் அரசராக இருப்பவர் ஆண்டவர். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுந்தால் அவருக்கு மீட்பு கிடைக்கும் என்று அவன் நம்புகிறான். அதனால அப்படிப்பட்ட ஆண்டவரை அவன் மீட்பராக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவரே மாட்சி உருவாராக என்று சொல்லுகிறான். நமது ஆண்டவராகிய இயேசுவும் இந்த உலகத்தில் வந்த பொழுது நம்மை அரவணைத்தார், ஏழை எளியவர்களை சந்தித்தார், வாழ்வு அளித்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், நோயாளிகளை எல்லாம் குணமாக்கினார். ஓய்வு நாளுக்கும் மனிதன் கட்டுப்பட்டவன் அல்ல, அவனுக்கு குணமளிக்க வேண்டும், அவனுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வாதாடினார். எவ்வாறு பழைய நியமனங்களையும் பழைய சிந்தனைகளையும் நீக்கி மனித நேயத்தோடு அவர் இருக்கிறார் என்பதை இந்த திருப்பா நமக்கு கூறுகிறது. இவர் எப்பொழுதுமே மாட்சியுள்ளவராக இருக்கிறார். இவருடைய மாட்சியே ஏழை எளியவர்களை கவனிப்பதிலும் அவரை ஆசீர்வதிப்பதிலும் அவர்களுக்கு பாதுகாவல் கொடுத்து புகலிடமாக இருப்பதிலும் அடங்கி இருக்கிறது. இந்த அருமையான கடவுளை நாம் நினைத்து நாள்தோறும் போற்றுவோம், அவரை வாழ்த்துவோம். அவர் நமக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்றும் துன்ப நேரத்தில் நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்றும் அவரை நாம் கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசர் நம்ம அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், ஒரு நிர்வாகத்தினராக நான் இருப்பதால் என் மீது எந்த குறையும் இல்லை அப்படின்னு கிடையாது. குறைகள் எல்லா பக்கமும் இருக்கும். நாம் அனைவருமே குறைகள் நிறைந்தவர்கள் தான். குறைகளோடே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டார். அப்போ அந்த வகையில் இந்த நிர்வாகத்தினராக நான் இருக்கின்ற பொழுது நான் என்னில் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், ஸ்டாஃபை குறை சொல்லலாம். இதிலெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ணி ஸ்டாஃப் சேஞ்ச் ஆகலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நிர்வாகத்தினராக நான் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டால் என்னிடம் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் தானாகவே என்ன பண்ணுவாங்க, மாற்றம் காண்பார்கள். அப்போ அந்த வகையில் சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தன்னிலை மாற்றம் காண்போம், புதிய சமுதாயம் படைப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடல் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.